என்ன நினைப்பீங்க? ஏன்னா நம்ம ரெட் ஒன்லி சேலஞ்சு தாங்க பண்ண போகிறோம். போய் ஜஸ்ட்டை போய் வச்சுட்டு வந்துடலாம். இதில் ரெட் கலரில் என்ன இருக்குது? இது ஃபேஸ் மெயின்ட்குள்ளே வந்துச்சு. அப்போ என்ன ரெட் கலரில் இருக்குது? என்ன வந்துகிட்டே இருக்குது. அந்த இது நல்லா இருக்குது. ஆனால் அதில் பச்சை கலரில் இருக்குது மண்டாதான். இங்கே ஒரு ரெட் கலர் இருக்கா, டவுன்லோட் பண்ணிட்டு வந்ததுதான். டவுன்லோட் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் இன்குபேட்டரில் இருக்கும். அது கூட மேஜிக் குப்பில் விட்டாங்க. இது அங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. கண்ணாடி இதோட பண்டிலே தான் ஃபுல்லாக இருக்குது. இதுதான் அந்த ஃபுல் பண்டிலோட இது கண்ணாடி. அதே மாதிரி தான் இருக்குது. இதே நல்லா தான் இருக்குது. போய் ஜஸ்ட்டில் என்ன இருப்போன்னு பார்ப்போம். என்ன வைக்கலாம்? அந்த ஹீரோயிக் சட்டை தான் இருக்கும். இந்த இங்கே ஒன்று இருக்குது, ஃபுல்லாக ரெட் கலர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுதான் சட்டை. பேண்ட் என்னன்னு போய் பார்ப்போம். இதில் ரெட் கலரில் இதுதான் ரெட் கலரில் இருக்குது. அதை வச்சுப்போம். ஷூவில் என்ன ஜிராயோடது இருக்குது. அதை ஃபேஸ் பெயிண்டில் போய் என்ன வைக்கலாம்னா இது ரெட் கலரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுவேன். கண்ணு நல்லா தான் இருக்குது. ஏதோ ரெட் கலரில் கோடு போட்டு நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து கன்று போய் வச்சுட்டு வந்துடுவோம். M4A1 ரெட் கலரில் இல்லை, ஃபேமஸில் ஒன்று ஈவோ கன்று இருக்குது. அது இருக்குது, அதே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. AK என்கிட்ட எதுவுமே இல்லை. அது விளையாடவும் மாட்டேன், விளையாட தெரியாது அவ்வளோதான். அதுக்கடுத்து M14 போய் பார்த்தா ஒரே ஒரு ஸ்கின்னு அதுவும் ஸ்கின் இல்லை, அது இருக்குது. டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான். இதில் ரெட் கலரில் இருக்குது லைட்டாக. அதை கீப் பண்ணிப்போம். ஸ்கேரில் தெரில, விளையாட மாட்டேன். அதுலேயும் எனக்கு விளையாட தெரியாது. ரோஸாக இருக்குது, அது டவுன்லோட் பண்ணிப்போம். அதில் விளையாடுவோம் ஓரளவுக்கு. டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து என்ன பார்க்கலான்னா எட்ஸமேட்டில் அதில் 2-3 தான் இருக்குது. 3 அதுலேயும் இல்லை. A94 எனக்கு டேஸ் கொடுத்தாங்க, அதை டவுன்லோட் பண்ணிப்போம். டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான், வேறு எதுவும் இல்லை. இதுவும் டவுன்லோட் ஆகிருச்சு. இதே எக்யூப் பண்ணிப்போம். அதுக்கடுத்து பிளாஸ்மா அது வரவே வராதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று இருக்குது. அதையும் எக்யூப் பண்ணிப்போம். அதுக்கடுத்து G36 போய் பார்ப்போம். இது டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ணியாச்சு. எங்கே லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குது. அதில் எஃபெக்ட்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது. பரவாயில்ல, அதை வச்சுக்கலாம். UMPயில் இந்த இதில் கொடுத்தாங்க, ஹீரோய்க்கு அடித்தா தருவாங்க. அதில் கிடச்சிது. அதையும் எக்யூப் பண்ணிப்போம். டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வந்துருச்சு, நல்லா தான் இருக்குது. சரி, அதுக்கடுத்து MP5 இதுலேயும் விளையாட தெரியாது. MP40 இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வெறும் கலர் தான். MP40 எக்யூப் பண்ணிப்போம். இது P90 எதுவும் இல்லை. அதுக்கடுத்து இதில் இல்லை. டாம்சனில் இதே ரெட் கலரில் தான் இருக்குது. அதனால் வச்சுப்போம். அதுக்கடுத்து ஷார்ட் கன்னில் ஃபயர் ரெட் கலர் திகுன்னு எரியுதா. அதுக்கடுத்து ஃபேஸ்டல்லையும் விளையாட தெரியாது. 3 ஸ்கின் தான் இருக்குது. இதில் விளையாட தெரியாது. டபுள் வெயிட்டும் ஆனால் ரெட் கலரில் இல்லை. AWMனு எதுலேயும் விளையாடவே மாட்டேன், விளையாட தெரியாது. அதுக்கடுத்து G18 பார்த்தா இது இருக்குது. M5 ரெட் கலரில் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணிப்போம். லைட்டாக ரெட் கலரில் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. அது கொஞ்சம் ஏற்றிக்கிட்டே இருக்குது. ஏறட்டும், வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஏறிச்சு தான் ரெட் கலரில் இருக்குது. லைட்டாக கொஞ்சம். அப்போ அவ்வளோதான். அது ஒன்று வைக்க மறந்துட்டா. அது என்னன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம M5 தான் எடுக்கணும். ஏன்னா அதில் தான் ரெட் கலரில் இருக்குது. வேறு க்ராஸாய்ட்ஸ் இருக்குது, UMP இருக்குது. அதை 2 தான் எடுக்கணும். MP40 இருக்குது, AK இருக்குது. அதெல்லாம் தான் விளையாட தெரியாது. என்ன வந்தது? சரி, நம்ம போய் அங்கே அடிப்போம். ஆனால் நம்ம முன்னாடி வேகமாக போய் அடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடி வாங்கிடுவாங்களோ ஒரு வேளை. இது வேறு ட்ராகன் சீஸ் எடுக்கிறீங்க. இவன் கொண்டா போகலான்னு பார்த்தா அவன் அடிச்சுட்டானுன்னா நம்ம சரி அடிக்கலான்னு பார்க்கும்போது 2 பேர் இருக்காங்க. எப்படி அடிக்கணும்? மெக்கிட் போட்டு போய் அடிக்க வேண்டியது தான். இதை உடச்சி விட்டலாம். இது இப்படியே இதை HP ஏற்றும். அங்கே ஒருத்தர் இருக்கான், ரைடனில் போட்டு மாட்டிக்கிட்டான். இவன் இருக்கான், மண்டையில் அடிக்கலான்னு பார்த்தா அவன் முடியல. சரி, போய் பார்ப்போம். அங்கே இருக்கான்னு தெரியல. போய் ரைடன் போட்டு விட்டேன். இருக்கிறான். இவனுக்கு கொண்டா போட்டேன். இவன் கில்லை எடுத்துட வேண்டிதான். அங்கே ஒருத்தர் இருக்கான், வேறு மோக்கோ காமிக்குது. அடிக்கலான்னு பார்த்தா அவன் நீ அடிச்சிருவான் போல். டேமேஜ் எல்லாம் நல்லா குறைச்சி விட்டான். இன்னும் குறைச்சி விட்டுருவான். இவ்வளோதான் இருக்குது. போய் மெட்கிட் போடணும். வேறு மெட்கிட் போட்டுருவோம். இங்கே என் கில்லு வேற இருக்கு. இவன் வேற எடுத்துட்டான், நாக்கு வச்சுட்டான். அவன் வேற இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். அவன் பின்னாடி இருக்கான், அவன் முன்னாடி அடிச்சுட்டு இருக்கான். இவன் ஓசிக்கில் எடுத்துட்டான் போல். இப்போ நான் யாரும் காமிக்கிறேன். பெராஃபுல்லு எடுக்க முடியாது. அப்போ இதோ திருப்பி இதை கொடுத்து G36 எடுத்துருவோம். அதுதான் கலரில் லைட்டாக இருக்குது. எங்கே போகலாம்? இப்படி போகலாம் வேணாம். சரி, நம்ம இப்படியே போவோம்.
நம்ம மேலே போவோம் அந்த படிக்கட்டில் ஏறி அங்கேருந்து பார்ப்பாங்க. நம்ம இங்கேருந்து அடிச்சிட வேண்டியதான். இங்கே சில பேர் வருவாங்க அப்பப்போ 2-3 பேர். நம்ம அடிச்சிட வேண்டியதான். இங்கே எப்படி நம்மளுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்தான் அதான் தெரில. அங்கே இருக்கான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் நாக்கெல்லாம் வச்சாச்சு. அவனே இன்னொருத்தன் நாக்கு வச்சுட்டான். இவனும் அவுட் ஆகிட்டான். அவங்க இப்போ தான் கீழே இறங்கினான். இப்படியா இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். க்ராஸை எடுத்துட்டேன். க்ராவல் தான் இருக்குது. க்ராவலில் நான் போட மாட்டேன். கீழே போட்டாலாம் போட்டுருவோம். கீழே போட்டாச்சு. 2ஆம் நம்பர் கிட்ட தான் இருக்கு போல. ஏன்னா அவன் தான் குட் ஜாப் சொல்கிறான். அவன்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மேலே போய் அடிப்போம். டயரில் ஏறி இதைத்தான் நானும் பண்ணுவேன். ஏன்னா அங்கேருந்து இருப்பான். இங்கே குண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். என்னை அடிச்சிட்டான். அவன் அடிக்கலாம் போட்டால் 7 HP கீழே விழுந்துட்டேன். என்ன ஒன்று அவன் பக்கத்தில் தான் இருக்கான். வரவே மாட்டேங்கிறான். நான் இருக்கேன்னாவே தெரியல. வரான்னு நினைக்கிறேன். இந்த அங்கே தான் இருக்கான் போல. ஆட்ஜ் பின்னாடி ஒழிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இங்கே தான் இருக்கான். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த பார்த்துட்டான். இங்கே என்னை ரிவே பண்ணிகிட்டு இருக்கான். எனிமி வேறு அங்கேருந்து ரிவே பண்ணுன்னு தெரிஞ்சு அங்கே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே போய் மெட்கிட் போட்டு வருவோம். அங்கே இன்னொருத்தர் இருக்கான். இவன் நான் ஃபேஸில் எப்படி அடிப்பேன்? வெறும் 11 HP வச்சு என்ன அடிப்பேன்? 5 HP தான் இருக்குது. இங்கே உட்காந்து மெட்கிட் போட்ட வேண்டியதான். அங்கே இருக்கவே என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் வந்து அடித்தான்னு நாக்காயிடுவேன். சரி இங்கே போய் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா பார்த்தா இவனே ஒருத்தன் அவுட் ஆகி இன்னொருத்தன் ஒரு நாக்கு வேறு வச்சுருக்கான். மெட்கிட்டு போடுவோம். இப்போ அங்கே இருக்கவனை இருக்கான்னு நினைக்கிறேன். தெரியல. சரி எதுக்கு தான் போய் பார்ப்போம். அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான் போல். அங்கேயே இருக்கான். இன்னும் அங்கேயே இருக்கான். அதுதான் சரி நம்ம போய் லூட் அடிப்போம். என்ன லூட் இருக்குன்ட்டு. லூட் அடிக்கிறதுக்குள்ளே போய் 10 இருக்குது. இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டு நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்போ போய் ஷார்ட்டுக்கு ஏதாச்சும் எடுக்கணுமே. என்ன ஷார்ட் கன்னு? ஷார்ட் கன்லாம் எடுக்க முடியாது. இந்த SMG கன் தான் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம். UMP எடுத்துருவோம். அதுக்கடுத்து க்ளோவல் வேறு வாங்கிட்டேன். இப்போ இது கொடுத்துடலாம். ஹெல்மெட்டு அதெல்லாம் வாங்கிப்போம். அங்கே தான் எனிமி இருப்பாங்க போல். அங்கேருந்து அடிக்கிறேன். என்னைய வேறு என்ன வந்தது. அவன் போயிட்டான். எனிமி இருக்கான்னு தெரியல. இதை வச்சு HP ஏற்றிடுவோம். அங்கே இருக்கானா வேறு தெரியல. எங்கே இருக்கான் அதான் தெரியல. சரி நம்ம இங்கே இருக்கவனை போய் பார்ப்போம். மேலே போய் அடிப்போம். அங்கே இருக்கவங்க மேலேருந்து பார்த்தா ஈஸியாக அடிக்கலாம். கீழே இருக்கான். அவங்கள பாட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மேலேருந்து அடிக்க வேண்டியதுதான் ஈஸியாக. இங்கேருந்து ஒருத்தர் இருக்கான். இங்கேருந்து அவங்ககிட்டருந்து ஓசிக்கில் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் அடிச்சிட்டான். அங்கே ஒருத்த வரான். போன ரவுண்டு அவன் தான் என்கிட்டருந்து அடி வாங்கினான். திருப்பி இந்த ரவுண்டே அவனே அடி வாங்குறானே. கில்லு எடுக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தன் அங்கே இருக்கான். எப்படி எடுக்கிறது? மேலே போய் அப்படியே போகலான்னு பார்த்தா அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான். எனக்கு ரைனன் போட்டு விட்டேன். அங்கே வேறு நாக்கு வச்சுட்டாங்கன்னா தெரியல. இன்னும் வைக்கலை. அந்த வச்சுட்டான். இங்கே நம்ம கில்லு வந்துடுச்சு. போய் பார்ப்போம். வந்துடுச்சு. அங்கே போய் நம்ம பின்னாடி போய் அடிப்போம். ஜோன் வேறு வந்துச்சு. சரி நம்ம போய் அங்கே போய் அடிப்போம். அதுக்குள்ளே அவன் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். நான் அந்த ரவுண்டு ஜெயிச்சிருவோம். அவன் ஏதோ அடிச்சுட்டு இருக்கான் போல். அதான் 2 பேர் போகிறாங்களே. அங்கே 3 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? அவன் அடிச்சிருக்குள்ள நம்ம அடிப்போம். அதுக்கு 3ஆம் நம்பர் அடிச்சிட்டான் கில்ல. இந்த ரவுண்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அவன்கிட்ட க்ளாஸ் அடிச்சு எடுத்துட்டேன். க்ளாவல் வேறு எடுத்துட்டேன். என்ன ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அது என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான். அவன் இன்னொருத்தங்க இவன் அடிக்கிறான். நான் அவன் அடிக்கிறேன். ரைடன்னு போட்டு விட்டேன். அவன் உடைக்கக்கூடாது. கீழே இருக்கான். அவன் அடிக்கலான்னுக்குள்ளே அந்த போய் ஒழிஞ்சிட்டான். 3ஆம் நம்பர் போகிறான். அவன் வந்து அடிப்பான்னு நினைக்கிறேன். அவன் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் அடிப்போம். ஒருத்தன் தான் இருக்கன்ட்டு 2 பேர் வருவாங்க. நம்ம இன்னொருத்தனை முடிச்சான்னா அவன் இன்னொருத்தனை முடிச்சிருவான். அங்கே இருக்கான்னு நினைக்கிறான். அழுத்தி பிடிச்சிருவான். அவன் இன்னொருத்தன் என்னை அங்கேருந்து அடிக்கிறான். ரைடனை போட்டு விட்டான். அவன் அந்த ஓட்டையிலேருந்து என்னை அடிக்கிறான். அடிச்சுட்டே இருக்கான். அடிச்சிட்டான். அவ்வளோதான். நாக்காயிட்டு 2 பேர் தான் இருக்காங்க. 2:2 அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கான் போல். இவன் எப்படி இருந்தால் இவன் அடிச்சிட்டான். இன்னொருத்தன் அங்கே இருக்கான் போல். இவன் கில் எடுத்துடணும். அங்கே இருக்கான் ஒருத்தன். அந்த ஒன்றா நம்ம அங்கே வந்து அடித்தா நல்லா ஃப்ளார் ஃபீஸில் போய் அவுட் ஆகிட்டான். எலிமினேட் ஆகிட்டான். மெட்கிட் போட்டு இருக்கான். இவன் அங்கே இருக்கிறான். நமக்கு சாதமாக ஜோன் வந்துருச்சு. அவன் நம்ம இங்கே தான் வரணும். இவன் அடிச்சிடுவானா தெரியல. இன்னும் 2 ரவுண்டு இருக்கு. அடிச்சிடலாம். இந்த ரவுண்ட் ஜெயிச்சா போயா. அவன் எங்கே இருக்கான்னு பார்க்குறான். ரைடன்னு போட்டு அங்கே மாட்டிட்டான் போல். அங்கே தான் இருக்கான் போல். அவன் தப்பிக்க பார்க்குறான். க்ளாவால் போட்டுருக்கான் வேறு. அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவனுக்கு ஆல்ரெடி வச்சு போயிருக்கோம். இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் மெட்கிட் போட்டால் நல்லாயிருக்கும். ஜோனுக்கிட்ட வந்துச்சு. அவனே செத்துட்டான். சரிங்க மக்களே, நாளைக்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம்.